1972 முதல் நத்தம் விசுவநாதன், முன்னாள் மேயர் மருதராஜ் மற்றும் நான் கட்சியில் இருந்து வருகிறோம். எனக்கு பொருளாளர் விசுவநாதன் ஐயா அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளராக இருந்தார். நாங்கள் மூவரும் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் அன்பை பெற்று அவரின் தயவால் வளமாக இருக்கின்றோம். எங்கள் 3 நபர்களுக்கும் எந்த குறையும் கிடையாது. மற்றவர்கள் கதை வேறு. நாங்கள் பதவியில் இருக்கோம், எங்களுக்கு என்ன இருக்கிறது? எனது மகன் விஜய் கட்சிக்கு சென்றால் அதை நான் தடுக்கவில்லை என்றால் நான் ஆம்பளையா? எதற்கு வேஷ்டி, எதற்கு சட்டை? வீசி எறியுங்கள். மருதராஜின் மகன் 10 நபர்களை அழைத்து கொண்டு தாவேகா கட்சிக்கு சென்று புகைப்படம் எடுத்துகிறார். தெய்வமே நீதான் கேட்க வேண்டும் என கூறினார். நீங்கள் வளர வேண்டும், உங்கள் குடும்பம் வளர வேண்டும் என்றால் கட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். யாரோ வேறு கட்சிக்கு செல்கிறார்கள் என்றால் நீங்கள் எல்லோரும் ஏன் செல்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன கேடு? கூட்டத்துக்கு வரமாட்டேன் என்று கூறினால் என்ன அர்த்தம்? பொதுமக்களே, கவுண்டமணி சொல்லுவது போல் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இவர்களை எல்லாம் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். குள்ள நெறி வேலை செய்பவர்களை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றனர். எச்சில் மாதிரி காரி துப்புவார்கள். இதெல்லாம் வாழ்க்கையா என்று. இந்த கட்சியை காட்டிக் கொடுத்து வெளியே சென்றவர்கள் வாழ தகுதியற்றவர்கள். இந்த துரோகத்திற்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். மருதராஜ் எப்படி இருக்கிறார், சீனிவாசன் எப்படி இருக்கார், விஸ்வநாதன் எப்படி உங்களுக்கு எல்லாரும் தெரியும். புதுசா கதை சொல்ல வேண்டியதில்லை. எல்லோரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தேவா, அம்மாவின் ஆசியார், எடப்பாடியார் அன்பால் இன்றைக்கு வளமாக எந்த கொலையும் கிடையாது. 3 பேருக்கு மட்டும். மக்களுக்கு கதை வேற. நாங்கள் பதவியில் இருக்கோம். எங்களுக்கு என்ன கொடுமை? என் மகன் விஜய் கட்சிக்கு போறாருன்னா நான் தடுக்கலன்னா நான் ஆம்பளையா? நான் இதெல்லாம் எதுக்கு வேண்டி, எதுக்கு சட்டை, மீச எதுக்கு, என்னங்கடா நாடகம்? எல்லாத்தையும் கேளுங்க. நேரம் வரல, அதனால பேசாம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய சந்தர்ப்பத்தை எடப்பாடி மருதராஜ் மகன் ஒரு 10 பேரை கூட்டிட்டு போய் போட்டோ எடுக்கிறான்னு சொன்னா தெய்வமே நீதான் கேட்கணும். என்ன பார்த்தா செஞ்சோட்டு கடல் 73 இருந்து வளர்ந்து ஒரு மேயராக்கி, ஒரு மனுஷனாக்கி இந்த நாட்டில் வாரிய தலைவர் கொடுத்து எல்லாமே பண்ணி இறைவன் ஆக்கியிருக்க அம்மாவும் தலைவர் காலத்தான் வந்திருக்காரு. நாங்கெல்லாம் மரியாதை சோறு இல்லைன்னா கூட மண்ணை தின்னு கூட பேசாம